இப்போ வந்து கட்டாக வெட்டுறோம். இது வந்து மொத்தம் 5 பங்கு வைக்கணும். இந்த கட்டாவுடைய ருசி பார்த்துக்கோங்க. அப்படியே போட்ட விட ஒரு அரை மணி நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். கட்டை வெட்டுற எப்போ பங்கு கட்டை வெட்டுறதுனால அவருக்கு 1.5 பங்கு, நாங்கள் சும்மா வாங்கிட்டு போனால எங்களுக்கு 1/4 பங்கு கம்மி. அங்கேருந்து கேப்டன் சொல்லிட்டாப்புல இல்லைடா இந்த பிரியாணி வச்சுட்டு இருக்காப்லையே அவர். நாங்கள் வவுத்தரிச்சியில் கட்டா எடுத்து போகிறோம். ஊர் கட்டா மாதிரிலாம் இங்கே இன்னும் டேஸ்ட் இருக்காது. பிள்ளைகளை லாங்கில் எடுங்க சரியா. ஊருக்கு போயிட்டாங்கன்னா இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். சரி மக்கள் எங்கே முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் கடலில் இப்போ பாறை வந்து சடச்சேன்னு கிளம்பி வந்தனால இன்னும் மட்டும் அவர் வெட்டி அப்போவே எடுத்துகிட்டு போக பாறை கிளம்பும் லாங்கில் உள்ள தூண்டி எடுத்து டவுக்கர் தீவி போட்டால் இருந்த பாறையில் படான்னு ஓடி போச்சு. அந்த வவுத்தரிச்சியில் இங்கே திரும்பி நின்று இங்கே நின்ற காக்காயை 3 துண்டு 4 துண்டு தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. வேலை பறவைகளை பற்றிலாம் அதான் வந்துருச்சு. அந்த செவன் வந்துருச்சு. அந்த செவன் அந்த பறனை அந்த பாறைனால தான் நாங்கள் ஏமாற்றோம். அதனால ரொம்ப பெருசாக இருக்காங்க. 7-8 நிமிஷம் வரும். இன்னைக்கு கடலுக்கு போல காசுக்கு என்ன ஒரு பார்த்து வாங்கி போட்டு போன் அடிச்சா கடலுக்கு போனால் கெட்டு தரல, கரையாக வந்தால் பொண்ணடி தரல. அதுக்கே என்ன ஆகிப்போச்சு. ஊருக்கு போனால் கடை அண்ணா நைட்டு கனவுல ஏதோ நீ ஒரு 20 ரூபா தந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. காசு வச்சிருக்கியா? இல்லை பாருங்க மக்கள், நாங்களே தூண்டி போட்டு ஒன்றும் முடிக்கல. இன்னொரு டீம் இறங்குது பாருங்க. இது வந்து ராதானூர் டீம் நினைக்கிறேன். ஏப்பா தூண்டில மையா வச்சு இறக்குறா.